சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற வேட்பாளர் மயிலைத்தா வேலு வாகன பேரணி மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் வேலு அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பிரச்சாரத்தில் இறுதிக்கட்டத்தை எட்டிட்டு வருது. இப்போ அந்த பட்டினப்பாக்கம், அதாவது நொச்சிக்குப்பத்திலேருந்து பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் ஒரு மக்கள் மீனவ மக்கள் கருப்பு கொடி காட்டின ஒரு சூழல் நடந்தது. அதே போல் மீனவ மக்களும் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க பேரணி போனாங்க. அங்கே என்ன நடந்தது, என்ன இல்லை, அங்கே நான் சீனிவாசபுரம் மக்களை சந்திப்பதற்காக பிரச்சாரத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பெருமளவில் ஒரு 3 மணி நேரம் ஊருக்குள்ளே போயிட்டு வெளியில் வர வரையும் நல்ல வரவேற்பு, நல்ல வெயிலையும் பொருட்படுத்தாது மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. வெளியில் ஒரு 30-40 பேர் கருப்பு துணி கட்டிட்டு வாயில் கருப்பு கொடி காட்டினதாக சொன்னாங்க. பட் ஓகே, அது என்னென்னா அவங்க கேட்குற இதை முறையாக கேட்டிருக்கணும். நாங்கள் அதுக்கு முறையாக பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். இது அரசியல் காரணங்களுக்காக, குறிப்பாக பாஜக தூண்டுதல், அதிமுக தூண்டுதல், இது மாதிரி நான் சென்ற இடம்லாம் சரியான வரவேற்பு இருக்குது. அதை பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு நியூஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக இதை செஞ்சாங்க. ஆனால் அதை பொறுக்க முடியாமல் அடுத்த நாள் நம்மளுடைய மீனவ மக்கள் அது எப்படி அவங்க பண்ணுவாங்க, நாங்கள் காமிக்கிறோம் பாரு உங்களுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்கோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் மீனவ மக்கள் வேலுக்கு வாக்களிங்கன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க. அதுதான் அங்கே நடந்தது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது அவங்களே, அதாவது முதல்ல நான் மனு தாக்கல் பண்ணும்போது அதுக்கு ஒரு தடங்கல் பண்ணாங்க. பிரச்சாரம் சிறப்பாக போயிட்டுருக்கு, எங்கேயும் ஒரு தடங்கல் இல்லை. ஸோ இது ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலான்னு முயற்சி பண்ணாங்க, அதுவும் முறியடிக்கப்பட்டு விட்டது. இப்போது ஒவ்வொரு பிரிவினை ஒரு பக்கம் மீனவ சமுதாய மக்கள் ஒரு பக்கம், இளைஞரணின் பக்கம். இப்போ மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்தெந்த பிரிவினர் இப்போ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க? இல்லை, இப்போ மகளிர்கள் வீடு வீடாக போகிறாங்க. இப்போ இளைஞர் அணிகளும் வீடு வீடாக போனாங்க. இன்றைக்கி கூட இளைஞர் அணி ஒரு 1000 பேர் பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு புறம் நம்மளுடைய வினோதினின் ஒரு ஆக்டர், அவங்க கூட எனக்காக வாக்குகள் கேட்டு பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுபோன்று ஆங்காங்கே பிரச்சாரம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் நேற்று வரை நான் எல்லாரையும் வீடு வீடாக நேராக நடந்தே சென்று ஓட்டு கேட்டேன். நேற்றோட எல்லா பகுதியும் முடிச்சிட்டேன், ஸ்லம் ஏரியா. ஸோ பங்களா ஏரியா, ஹை சொசைட்டி இருக்கிற ஏரியா, ஃப்ளாட்ஸ் உள்ள ஏரியாலாம் இன்றைக்கு காலையிலேருந்து வண்டியில் போய் வாக்குகள் கேட்டுட்ருக்கிற வாகனத்தில் நான் வாக்கு கேட்டுட்ருக்கேன். அது இன்னியோட முடிஞ்சிடுச்சு, அதுவும் முடிக்கப்பட்டது. மீண்டும் டைம் இருந்தால் நிச்சயமாக மக்களை நான் சந்திப்பேன். என்னோடய குறிக்கோள் 2 வாட்டி எப்போவுமே நான் சந்தித்தேன். கடந்த தேர்தலையும் நான் 2 முறை மக்களை சந்தித்தேன். அதே போல் இன்றைக்கும் அந்த இதை நான் அப்படியே கடைபிடித்து வருகிறேன். இன்னொன்று சொல்ல வேணும்னா 5 வருஷமாக தொடர்ந்து மக்களை பார்த்து எனக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வாக்கு கேட்கணும், மரியாதைக்காக நம்ம அவரிடம் போய் நிற்கணும், நன்றியும் சொல்லணும், மீண்டும் வாக்களிங்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் மக்களிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். குறிப்பாக ஒரு சில மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அதே இடத்துல அந்த பகுதி மக்கள் இவருக்கு ஆதரவாக கிளம்புறங்கிறது தான் உண்மையாலுமே இவருடைய உழைப்பு எப்படிங்கிறது தெரிய வந்தது. ஒளிப சுந்தருடன் அன்பழகன்.